Hello friends, welcome to our channel. இந்த நியூ இயர் ஸ்பெஷல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து ரொம்ப டெலிஷியஸான ஃபட்ஜியான சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரௌனி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 175 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பவுல் யூஸ் பண்ணி இதை சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும், அதாவது டபுள் பாயிலிங் பண்ணணும். இப்போ 175 கிராம் டார்க் சாக்லேட்டை இதில் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 175 கிராம் இருக்கிற அன்சால்டட் பட்டரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, சாக்லேட்டும் பட்டரும் சேர்ந்து. இப்போது இன்னொரு பவுலில் ஐசிங் சுகர் ஒரு 90 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ அது கூட 3 எக்கு ஆட் பண்ணி பீட் பண்ண போகிறோம். 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எக்கு ஆட் பண்ணி பீட் பண்ணணும். இப்போ செகண்ட் எக் நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தேர்ட் எக் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் நல்லா அந்த எக்கு கூட சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டும் பட்டரும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஒரு 100 கிராம் மைதா எடுத்துக்கலாம். அதில் ஒரு 5 கிராம் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட மைதா கூட நல்லா பேக்கிங் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மைதாவை இந்த ப்ரௌனி மிக்சிங்கில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு விஸ்க் யூஸ் பண்ணி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு வெண்ணிலா எசன்ஸ் ஒரு மூடி ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பட்டர் ஷீட் போட்ட ஒரு கேக் மோல்டில் இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 100 கிராம் சாக்லேட் எடுத்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண சாக்லேட்டை இந்த ப்ரௌனிங் மிக்ஸ் மேலே எல்லாமே தூவி விட்டுறலாம். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தூவி விடுங்க. இப்போ இது மேலே சில்வர் ஃபைல் யூஸ் பண்ணி இதை கவர் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் இதை ஒரு 30 to 45 மினிட்ஸில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் ஃபட்ஜி ப்ரௌனி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாக்லேட் ப்ரௌனி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.